இயேசுவுக்கு செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர், எல்லா பகுதியும் எல்லா கனத்துக்கும் உரியவர் அவரே. அவரை கரத்தட்டி மகிமைப்படுங்க.
பட்டினியா இருக்கணும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவராகிய இயேசு உன்னை மனது இருக்கிறார். உன்னுடைய நிலைமையை பார்த்து உனக்கு இறங்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்குகிறது. என் ஆண்டவரை பிடித்துக்கோ, அவரை விடாமல் பிடித்துக்கோ. அன்றைக்கு நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட மரியாதை போல நீ ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டு ஒரு பாத்திரத்தை அவருடைய பாதத்தை விடாமல் பற்றுக்கோ. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். glory glory to you Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மகிமையான பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு வல்லமையின் மத்தியில் இறங்கி வைக்கிறதுக்காக நன்றி. அந்த வல்லமையின் தேவன் பராக்கிரமம் உடத்துல உண்டு. வல்லமை உடத்துல இருக்கிறது. வல்லமை உம்முடையது சுவாமி. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். பராக்கிரமம் வல்லமையும் கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நீ எங்கள் மத்தியில் உலாவுகிறாக. உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தையினால் தேற்றுவீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் அவர்களை விடுதலையாக்குவீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளை இன்றைக்கு நீர் செய்வீராக. பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கடந்து போக உதவி செய்ய. நீ பேச மாட்டேற, நீங்க பேசுங்க. ஒரு குறையில்லாமல் எங்கள் மத்தியில எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கர்த்தர், ஓ பூர்ணமானவர், எங்கள் மத்தியில நீ நிறைந்திருப்பதற்காக சொல்றேன். சகல சாத்தானுடைய கிரியைகளையும், திசை திரும்புகிற ஆவிகளையும், எங்கள் சிந்தனைகளை சிதறடிக்க பண்ணுகிற கிரியைகளையும், எல்லா விதமான பேரியாவின் கிரியைகளையும், எல்லா விதமான பொருளாதார ஆவியின் அந்தகார சக்திகளையும், அவனுடைய தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கட்டி போடுவோம். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான வேத வசனம், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 30வது வசனம், கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 30வது வசனம். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. இந்த நாள் காலையில இந்த நாளின் கூட்டத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் என் கண்களுக்கு சுட்டி காண்பித்தார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வழக்கத்தின்படி காரியங்களை எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த இடத்துல அவர் சொல்கிறார். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுதும் கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் என்னிடத்திலே உண்டென்று நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டம். பெரிய பரிசுத்தவான் அப்போஸ்தலன் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டதான ஒரு தேவனுடைய பாத்திரம், 3ஆம் ஆண்டு வரைக்கும் ஏறி போன ஒரு கர்த்தருடைய தாசன், ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய சபையை குறித்து அழகான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி மகிமை அடைய போகிறோம் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரன் தான் தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது, நீங்கள் என்னிடத்திலே கேட்டதும் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிந்ததுமான போராட்டம். போராட்டம் இல்லாமல் மனுஷன் இல்லை. போராட்டம் இல்லாமல் ஊழியக்காரன் இல்லை. போராட்டம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளை இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த நிருபத்தை பிலிப்பியருக்கு அவர் எழுதும் போது, எனக்கு உண்டென்று நீங்கள் அறிந்ததும் கேட்டதுமான போராட்டம். போராட்டம் வாழ்க்கையின் போராட்டங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பிக்கும் போது சில காரியங்களை எனக்கு காண்பித்தார். அதை மாத்திரம் மத்தியிலே நான் இன்றைக்கு சொல்லி உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன். கடைசியில தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள்,
நிச்சயம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. யோபு என்ற பக்தன் சொல்கிறார். யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. போராடுவதற்காகவே மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டா? யாரும் அதுக்கு தப்பித்து போகிறது இல்லை. உலகத்தில் மனுஷனாய் பிறக்கிற யாரா இருந்தாலும் போராடுகிறான். யோபு என்ற நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகி போனவன், இந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், போராட மனுஷனுக்கு என்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறதா? ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, யாக்கோபு தன் பலத்தினால் தேவனோட போராடினார். கோத்திர பிதாக்களில் ஒருவராக காணப்பட்ட யாக்கோபு என்ற தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவன் அவனை அழைத்தார், தேவன் அவனை நேசித்தார், தனக்கு தாசனாய் மாற்றிக் கொண்டார். இந்த யாக்கோபு தேவனோடு போராடினார். There was a life, there was a time for him to wrestle. அவன் வாழ்க்கையில போராட வேண்டிய நேரம் உண்டானது. தேவ பிள்ளையே, போராட்டம் உண்டு. தேவனுடைய ஊழியக்காரனானாலும் போராட்டம் உண்டு. மகிமையான பாத்திரமானாலும் போராட்டம் உண்டு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் இப்படி சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம் ஒன்று உண்டு. வாழ்க்கையில போராட்டம் இல்லை என்றால் நம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆகவே தேவன் போராட்டத்தை மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு தேவ செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில போராட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கலாம், தலை கவிழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஐயா, உங்களுக்கு மாத்திரமில்லை, வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த போராட்டம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்தமாய் தேவனை நேசித்து தேவனுக்கு ஊழியம் செய்கிற அநேக ஊழியக்காரர் வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது. நீங்களும் வித்தியாசப்பட்டவர்கள் அல்ல. நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ தேவனுடைய பாத்திரமானால், நீ தேவனை நேசிக்கிற ஒரு தேவனுடைய குமாரனானால், குமாரத்தியானால் போராட்டத்தை சந்திப்பாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்கிறார். போராட்டம், எத்தனையோ போராட்டம் உண்டு. அதுல விசுவாசத்துக்காக போராட வேண்டிய போராட்டமும் உண்டு. விசுவாசத்தின் நல்ல போராட்டம். யூதா 3ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, யூதா புத்தகத்துல 3ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் இப்படி சொல்கிறது, விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதுகிறேன். விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடணும். போகட்டும், இந்த போராட்டங்கள் உண்டு என்று வேதம் சொல்கிறது. பவுலுக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வந்தது? நீங்கள் கண்டதும் நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே. பவுலுக்கு எப்படிப்பட்ட போராட்டம்? அவர் வாழ்க்கையில் கடந்து போன பாதைகள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லுங்கள், கவனமாய் கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் 27ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அது என்ன சொல்றது பாருங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பவுல் போராடின போராட்டத்திலே ஒரு முக்கியமான போராட்டம் துக்கத்தின் மேல் துக்கம். sorrow after sorrow. ஒரு துக்கம் இல்லை, துக்கத்தின் மேல் துக்கம். மனுஷனுடைய வாழ்க்கையில போராடுகிற போராட்டம் உண்டையா? அதிலே மனுஷன் போராடுகிற போராட்டத்தில் மிகவும் முக்கியமான போராட்டம் துக்கத்தின் மேல் துக்கம். ஒன்றன் பின் ஒன்றாக அது மனுஷனுக்கு சம்பவிக்கிறது, ஒன்றன் பின் ஒன்றாக அது வருகிறது. யோபு என்ன சொல்கிறார் பாருங்க. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்வது, யோபுவின் துக்கம் மகா கொடிதாக இருக்கிறது என்று அவனுடைய சிநேகிதர்கள் பார்த்தார். துக்கத்தின் மேல் துக்கம். அவனை ஆற்றும்படிக்கு அவனுடைய சிநேகிதர்கள் வந்தார்கள், அவனை தேற்றும்படிக்கு அவனுடைய சிநேகிதர்கள்
துக்கம் அல்ல, மகா கொடிதான துக்கம். ஒரு வேலைக்காரன் ஓடி வருகிறான், உன்னுடைய கழுதையெல்லாம் உன்னுடைய எதிராளி வந்து சாய்ந்து கொண்டு போய்விட்டான். இன்னொருத்தன் ஓடி வருகிறான், உன்னுடைய ஒட்டகத்தை எல்லாம் சாய்ந்து கொண்டு போய்விட்டான். இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்லுகிறான், உன் பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டில குடியிருந்து ஒரு வீட்டில இருந்து அவர்கள் சந்தோஷமா இருந்த பொழுது ஒரு காற்று வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதியது, அந்த வீடு விழுந்தது, உன் பிள்ளைகள் 10 பேரும் மடிந்து போனார்கள். இன்னொரு மனைவி வந்து சொல்லுகிறார், ஐயா இன்னுமா நீ தேவன் மேல் பாசமாயிருப்பார், இன்னுமா உன் தேவன் மேல் நீ பிரியமாயிருப்பார். நினைச்சா மனைவி ஒருத்தான் ஆறுதல், மனைவி ஆறுதல். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் செய்த பிறகு அவரை அழைத்துக் கொண்டு போய் தன் நாயின் வீட்டிலே தன் நாயின் கூடாரத்தில் வைத்து ஆறுதல் அடைந்தான் என்று போட்டிருக்கிறது. மனைவியை கண்டடைகிறவன் ஆறுதலையும் கண்டடைகிறான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு போராட்டம் எங்க சிக்கல் அடுத்தது தேவையில்லாத போராட்டம் இது. கர்த்தர் மனைவியை கொடுப்பானால் அதுல ஆறுதல் உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏன் தைரியமா வரமாட்டேன்? கர்த்தர் மனைவியை கொடுத்தால் அங்கே ஆறுதல் உண்டு. ஆனால் இவன் ஆறுதலா இருப்பான் என்று நினைத்தான். 10 குமாரரை பெற வரைக்கும், பிள்ளைகளை பெற வரைக்கும் அவன் ஆறுதலா இருந்தான். ஆனால் அவனுடைய சுவாசம் வேறுபட்டதான். மனைவியுடைய சுவாசம் இவனுடைய சுவாசம் மனைவிக்கு வேறுபட்டது என்று எழுதியிருக்கிறது. அப்படி ஒரு நாட்கள் வருது. ஒரு மனுஷனுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து போய்விடுகிறது. இவனுடைய சுவாசம் மனைவிக்கு வேறுபட்டது. சொன்னான், தேவனை தூஷித்து ஜீவனை விட சொன்ன பைத்தியக்காரி மாதிரி பேசாதான். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமையை ஆமா அதோடு போல சரீரம் முழுவதும் ரோகம் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்ட ஆரம்பித்தான். ஒரு பகுதியில் துக்கத்தின் மேல் துக்கம், ஒன்று பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக துக்கத்தின் மேல் துக்கம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பூமியில போராட காலம் உண்டு. அவன் போராடுகிறான். யோபு சொல்கிறார் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என் துக்கம் சொல்லி முடியாதவா, என் துக்கம் கொஞ்ச நேரம் இல்லை, அது சொல்லி முடியாது. அது புத்தகமே எழுதினால முடியாது. It's not 1, 2, 3, 4, but it is countless. போராட்டம். கடந்த வருடம் எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை தேவன் இப்படியான போராட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். அவருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்கள், என்னுடைய கூட்டங்களுக்கு வருவார்கள், எனக்கு உதவி செய்வார்கள். என் கூட்டத்திலே அவர்கள் வந்து முக்கிய பணியாற்றுவார்கள். எனது குமாரர்களை போல, குமாரத்தையை போல அவர்கள் எனக்கு இருப்பார். திடீரென்று ஒரு நாள் அவர் வந்து சொன்னார்கள், அங்கிள் எங்க அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை சரியில்லை, நீங்க வந்து பார்த்து சோமன் என்ன செய்யுதுன்னு கேட்டேன். நார்மலா இருந்த அம்மா இப்போ அப்நார்மலா, பேச்சு சரியில்லை, நடக்கை சரியில்லை, அவருடைய குணம் சரியில்லை, எப்போது பார்த்தாலும் தனிமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க, எதனா கேட்டா சண்டைக்கு வராங்க, எது கையில இருக்கிறதோ எடுத்து அடிக்கிறாங்க, எதையும் சாப்பிடுறது இல்லை, புத்தி மாறாட்டத்தை போல இருக்கிறது. நான் போய் பார்த்தேன், அந்த அம்மாவுடைய நிலைமை எப்படிதான் இருந்தது. எனக்கு முன்னாடி கூட நிற்க மாட்டார்கள் அவர்கள் என்னை முன்னில் பார்க்கும்போது. ஆனால் அன்றைக்கு நான் போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்று பார்த்தால் என்னுடைய சேர் பின்னால் இருந்து என் காலை யாரோ இழுக்கிறார்கள், காலுடைய சாக்ஸை பிடித்து யாரோ இழுக்கிறார்கள். யாரும் திரும்பி பார்த்தா அந்த அம்மா. அவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை. இருதயம் கைது. ஐயோ, இந்த தாய்க்கா, இந்த குடும்பத்திற்கா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. திடீரென்று ஒரு நாள் அந்த மகன் போன் பண்ணான், அங்கிள் வேலையில திடீரென்று என் கை உடைந்து போச்சு, என் கையில கட்டு போட்டிருக்கேன், என் கை காய் ஜோம் பண்ணுங்க. ஏன்பா அப்படி ஆச்சு தெரியல, திடீரென்று அப்படி ஆயிடுச்சு. சில நாட்களுக்கு ஒரு போன் பண்ணா, ஒரு நாள் ராத்திரி, அங்கிள் நாங்கள் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, என்னுடைய அப்பா வேலையில் இருந்தார், மாலையிலே நானும் அதே வேலை ஸ்தலத்துக்கு போயிருந்தேன்,
எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலப்பா, வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. கூட்டிட்டு வந்தோம். வழியில அவரால் நிற்க முடியல, உட்கார முடியல, பைக்ல நேரம் கொண்டு போய் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம். டாக்டர் சொல்றாங்க மாசிவ் அட்டாக், உடனே ஆபரேஷன் செய்யணும், ஷோ பண்ணுங்க. நானும் என்னால முடிஞ்ச வார்த்தை சொல்லி ஜோ பண்ணினேன். கொஞ்ச நேரத்துல போன் வந்தது, அங்கிள் எல்லாம் முடிந்து போச்சு, எங்க அப்பா மறைந்து போயிட்டாரு, நாளைக்கு அடக்கம் வச்சிருக்கிறோம் வாங்க. நானும் நாளையும் ஓடினோம். எங்களுக்கு வார்த்தை இல்லை அவருக்கு சொல்லி. எல்லாம் சின்ன பிள்ளைகள் என்னை பார்த்து ஓடு கதறியது. தாங்களுடைய சகலத்தை தூக்கி கொண்டு போகிறார், எல்லாரும் மார்பில் அணைந்து புலர்கிறார். தாயோ ஒன்றும் தெரியாதது போல சிரித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவளுக்குள் பைத்தியம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கை சிதைந்து போனது. துக்கத்தின் மேல் துக்கம். அவள் சொல்லு, துக்கத்தின் மேல் துக்கமையா தேவபிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில துக்கத்தின் மேல் துக்கம் இருக்கிறதா? இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது ஒரு காரியம், யாருக்கு துக்கம் வரும்? துக்கம் ஒரு சாராருக்கு மாத்திரம் இல்லை, இன்னொரு சாராரம் உண்டு. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் யாருக்கு துக்கம்? 23:29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே கண்டி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. யாருக்கு துக்கம்? ஒரு சாரார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் போது வருகிறது. வேதம் சொல்வது இன்னொரு சாரார் உண்டு. அவர்கள் மதுபானம் உள்ள இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், கலப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவர்கள். இவர்களுக்கு துக்கம் ஒன்று சேரும் என்று ஞானி எழுதி வைத்திருக்கிறார். என்னத்தான் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமாய் மிதக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு நாள் துக்கத்துக்குள் பிரவேசிப்பார். அந்த துக்கம் சொல்ல முடியாததாக இருக்கு. அந்த துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க அவர்களுக்கு ஆள் இல்லாமல் போய்விடும். இன்னொரு காரியம் உண்டு பார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தா என்ன சொல்லுது பாரு. 5:11. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, முடிவிலே உன் மாம்சம் உருவழிந்து போகும். யார் இந்த சாரார்? 3ஆம் வசனத்தை வாசித்தா பாரஸ்திரியின் பின்னாலே போகிற விபச்சாரியோட கலந்திருக்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன் வாழ்க்கையில துக்கம் உண்டாகும். பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையில துக்கம் உண்டாகும். துக்கம். இன்றைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. மனைவியை அடித்து உடைத்து தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளும் போது சந்தோஷமா இருக்கிறோம். முடிவிலே அது தீண்டும், வெறியனை போல தீண்டும். சரீரம் அழுகி நாத்தம் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் தனி ஜெபம் செய்து கொண்டிருக்கும். அப்போ ஒரு சகோதரன் வந்து எனக்கு முன்னால நின்னா, என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். கொஞ்சம் கிட்ட வாங்க என்ன அப்படி பார்த்தேன். காதுகிட்ட வந்து சொன்னார், ஐயா எனக்கு ஒரு வியாதி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. என்ன வியாதின்னு கேட்டேன். சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா வியாதின்னு சொல்லுவாங்க, என்ன சரீரம் முடியலன்னுவாங்க, உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்ன டாக்டர்கிட்ட போய் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா அவன் என்னன்னு கேட்பான், வயிற்று வலி தலைவலி மாத்திரை கொடுப்பான். அது என்னன்னு சொன்னா தானே வேதம் சொல்கிறது, பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான். செஞ்ச பாவத்தை மூடிட்டு இன்னும் மூடிட்டு இருந்தா இரக்கம் கிடைக்காது. நான் கேட்டேன், என்னதான் அப்படி எப்படிப்பட்ட ஒரு வியாதி? எனக்கு எய்ட்ஸ் வந்துருக்குயா. டாக்டர்கள் எனக்கு நாட்களை குறித்து இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க.
ஏன் இந்த வியாதி? பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையான தேவர்களே, துக்கம் அவனுக்கு உண்டாகும். இன்றைக்கு எல்லாம் நலமா இருக்கும் சம்பாதிக்கும் போது, சரீரம் சரியாக இருக்கும் போது. ஆனால் பிசாசு சரீரத்துக்குள் புகுந்து அதை நாற்றம் எடுக்க செய்வான். நாற்றம் உண்டாகும் உன் சரீரத்தில். உன் சரீரத்தை காப்பாற்ற யாரால முடியாது. மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது. கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பான். யாருக்கு துக்கம்? மூன்றாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வாசிப்போம். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். பவுல் ரொம்ப போராட்டத்தில் போன மனுஷன் பாருங்க. அவர் எழுதியிருக்கிறார், துக்கத்தின் மேல் துக்கம். அவருக்கு திருமணமானதாக பைபிள்ல சொல்லல. ஆனால் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்ததாக அவர் சொல்லுகிறார். கற்ப வேதனை அடைகிறேன் என்று சொல்லுகிறார். போகிற ஊரெல்லாம், போகிற பட்டணம் எல்லாம், போகிற கிராமம் எல்லாம், சபைகள் எல்லாம் அவர் பிள்ளைகளை பெற்று எடுத்தார். அநேக கணக்கற்ற பிள்ளைகள் அவருக்கு கிறிஸ்துவுக்குள் அவருடைய கற்பம் தரித்து பெற்றெடுத்தார். ஆனால் சில பிள்ளைகள் மூடனாய் மாறி போய்விடுகிறது. ஆரம்பத்தில் ஞானிகளாய் காணப்படுகிறவர்கள் சமயத்தில் மூடர்களாய் மாறி போய்விடுவார்கள். மூடத்தனம் என்று மூடிக்கொள்ளும். யார் இந்த மூடன்? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். மூடனானவன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய போதகத்தை அசட்டை பண்ணுகிறவன் மூடன். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை முறை கர்த்தரால் தண்டிக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் திருந்த மாட்டார். வேதம் சொல்கிறது அவர்களை குறித்து, அவன் மூடன். அவன் ஞானத்தையும் அசட்டை பண்ணுகிறான், போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். அவனுக்கு என்ன வருகிறதா? துக்கம். நீதிமொழிகள் 15:5 சொல்கிறது, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். தகப்பனுடைய புத்தியை அவன் அலட்சியம் பண்ணுகிறான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நாங்க தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவான். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே நீங்க எங்களுக்கு ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். we know more than you. உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார கூட தெரியாது, கம்ப்யூட்டர் கீயை தொட கூட தெரியாது. நாங்கள் எல்லாத்தையும் கற்றறிந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். தகப்பன் சொன்ன புத்தி கேட்டான். வேதம் சொல்வது அப்பேற்பட்ட ஞானியை மூடன் என்று வேதம் அழைக்கிறது. பிள்ளைகளே, கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை. தகப்பனுக்கு மிஞ்சி நம்ம இல்லை. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. தகப்பனை தாயை காட்டில நம்ம மிஞ்சி போகிடவே முடியாது. அது தேவன் வைத்த வரம்பு. யாரும் தகப்பனையும் தானையும் தாண்டி மேலே போய்விடவே முடியாது. கடைசி வரைக்கும் என்னதான் நம்ம பெரிய தகப்பனாய் தாயாய் பாட்டியாய் மாறினாலும் நமக்கு தகப்பன் தான். அவர் நமக்கு பிள்ளையாக முடியாது. அப்படித்தானே? ஆவிக்குரிய வாழ்விலும் தகப்பன்மார்கள் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த தகப்பனை தாண்டி நம்ம போய்விட முடியாது. போதகர்கள் நமக்கு தகப்பன்மார்கள், சத்தியத்தில் நடத்துகிறவர்கள் நமக்கு தகப்பன்மார்கள், நம்மை கர்த்தருக்குள் பெற்றெடுத்தவர்கள் தகப்பன்மார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களை தாண்டி போய்விட முடியாது. அவருக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் எங்களோடு நேரா பேசுறாரு, தரிசனத்துல பேசுறாரு, சொப்பனத்துல பேசுறாரு. கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. சத்தம் காதுல கேட்குது, சத்தம் இருதயத்துல கேட்குது. எங்க கேட்டாலும் இங்க கேட்குது சத்தம். நீ தகப்பனுடைய புத்தியை நீ அசட்டை பண்ணினானால் நீ மூடன். God can never deliver listen to you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மூடன் எங்க இருக்கிறான் தெரியுமா? இந்த ஞானி எழுதுகிறான். அவன் புத்தி தெளிந்த பிறகு பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, மூடன் இருளிலே இருக்கிறான். இருள்.
என்னதான் வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டாலும், என்னதான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டாலும், மூடத்தனமாய் நீ நடக்க ஆரம்பித்த போது, நடக்கும் போது, your path is in darkness. ஒரு விசேஷித்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தார். இன்னொரு மூடன் எங்க இருக்கிற பாருங்க, இன்னொரு மூடத்தனம் என்னன்னு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்புங்க. எரேமியா 17:11 வாசிக்க கேட்கும். அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டும் அபயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். எதுக்கு சமானமாய் இருக்கிறானா? கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். ஐயோ, தன் முடிவிலே மூடனாய் இருக்கிறான். எப்படி? யார் அவன்? அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்கிறவன். பணத்தை சம்பாதிப்பது அநியாயம் அல்ல, பணத்தை சம்பாதிப்பது தவறு அல்ல. ஆனால் நேர்மையாய் சம்பாதிக்கிறவனை வேதம் மூடன் என்று சொல்லவில்லை. அநியாயமாய், அக்கிரமமாய் இன்னொரு பொருளை ஏமாற்றி எடுத்துக் கொள்கிறவன் மூடனாய் இருப்பானா? முடியும் மூடன். இவர்களுக்கெல்லாம் முடியிலே துக்கம் இருக்குமா? There is sorrow. முடிவிலே துக்கம், கடைசியிலே துக்கம். எங்கே போவது? என்னத்தை செய்வது? எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. ஐயா, சேர்த்து வைத்தது ஒன்றும் என் கையிலே இல்லை. அந்நியன் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த செல்வம் அந்நியனுடைய வீட்டில போய் சேரும். தேவ பிள்ளையே, யாருக்கு துக்கம்? கவனித்துப்பார். அவருடைய போராட்டங்கள் ஒருவேளை நம்முடைய போராட்டமாக இன்னைக்கு இருக்கலாம். பவுல் சொல்கிறார், என்னிடத்துல கண்டதும் கேட்டதுமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். அதில் முதலாவது துக்கத்தின் மேல் துக்கம். துக்கத்தோடு உட்கார்ந்திருக்கீங்களா? ஒருவேளை கர்த்தருக்கென்று வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்து உத்தமமான ஜீவத்தோடு இருந்து உங்கள் வாழ்விலே துக்கம் இருக்குமானால், யோபின் துக்கத்தை மாற்றினவர் உங்கள் துக்கத்தை மாற்றலாம். ஹல்லேலூயா. யாருக்கு துக்கம்? சாராய் இருக்கிற இடத்துல, மதுபானம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு துக்கம். விபச்சாரியோடு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு, படுத்திருக்கிறவனுக்கு துக்கம் என்று சொல்கிறது. ஒருவேளை அப்படியா நீங்கள் இருப்பீர்களா? உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். என்றைக்கும் முடிந்து போய்விடவில்லை. எதுவும் இயேசுவின் ரத்தம் என்றைக்கும் இலவசமாய் உங்களை கழுவி சுத்திகரிக்க அது வல்லமையாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்படுவானால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உன் துக்கத்தை கற்ற மாற்றி போடுவான். தகப்பன் புத்தி அசத்தை செய்து தகப்பனுடைய புத்திமதிகளை ஏற்காதவன் மூடன் என்று சொல்கிறது. ஒருவேளை நீ அப்படி இருப்பானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் துக்கம் இருக்கும். எவ்வளவோ ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த வேலையை விட்டுடாதப்பா, இந்த வேலையை விட்டுடாத, இந்த குடும்பத்தை விட்டுடாத, இந்த ஊருக்கு போகாத, இந்த சபையை விட்டுடாத, கர்த்தரை விட்டுடாத, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. வேலையை ராஜினாமா செய்து இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி கொடுத்து போவாங்க. கடைசியில பாதி வழியில திரும்பி வருவாங்க. ஒரு பைசா இல்லாம, சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட முடியாம நடு ரோட்டில குடும்பம் நிற்கும். அப்படி உங்க வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அருங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை வாசித்தீர்களா? பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு பலகீனம் உண்டு. என் வாழ்க்கையில் ஒரு பலகீனம் என்னை தாக்குகிறது. அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளாய் இருக்கிறது. சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள். இதை எடுத்து போனபடி நான் தேவனிடத்தில் பலமுறை ஜெபம் பண்ணினேன். அவரோ என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் என்று பவுல் சொல்லுகிறார். இரண்டாவது போராட்டம் சரீரத்திலே உண்டாகிற போராட்டம். மனுஷனுடைய சரீரத்திலே போராட்டம் உண்டு. மனுஷனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. தேவத்திலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் போராட்டம் உண்டா? சரீரத்தில்
சரீரத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? மாம்சத்துல வியாதியில உட்கார்ந்து இருக்கிறீர்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணீங்க அப்படி வந்துருச்சுன்னு கேட்பாங்க. தலைவலியும் வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்தாதான் சரி. பவுல் பரிசுத்தமான ஒரு உத்தமமான தேவ மனுஷன். கர்த்தர் அவனை உண்மையிலவர் என்று கண்டபடியால் இந்த கனமான ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தினார் என்று தன்னை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார். உத்தமனாய் உண்மையிலவனாய் இருந்த ஒரு பவுல் வாழ்க்கையில் ஒரு முன் வைக்கப்பட்டிருந்தது. தேவ பிள்ளையே, வியாதியை பார்த்து பயந்துடாதீங்க. நீ தேவ பிள்ளையானால் கிருபை உனக்கு கூடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை விட்டு இந்த வியாதி பிடிக்க முடியாது. சாத்தான் அநேக காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து உன்னை சாகடிப்பது அவனுக்கு பிரியமில்லை, உன்னுடைய ஆத்மாவை சாகடிப்பதுதான் அவனுக்கு பிரியம். இந்த வியாதி நிமித்தம் நீ தேவனை தூஷிப்பாயோ, இந்த வியாதி நிமித்தம் நீ தேவனை விட்டு பிரிந்து போவாயோ என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உபத்திரவம் நிமித்தம் நீ தேவனை விட்டு போய்விடுவாயோ என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையை கூட்டி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதிகாலையில் கிருபை, அதிகாலையில் தேவ கிருபை நமக்கு வருகிறது. அதனாலதான் காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தவன கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? கிருபையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தவன காபியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆனா கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். தேவ பிள்ளை எதுக்கு தெரியுமா? அந்த நாள் முழுவதும் பிசாசு போராட்டத்தை கொண்டு வருவான். அந்த நாள் முழுவதும் நம்மை போராடும்படிக்கு, நம்மை சோதிக்கும்படிக்கு, நம்மை உபத்திரவப்படுத்தும்படிக்கு, நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வழி விலகி போகும்படிக்கு அவன் நடந்து வருகிற எல்லா விதமான அவருடைய தந்திரங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபையை இழந்து போகாதீர்கள். இந்த கிருபையை விட்டு விடாதீர்கள். இந்த கிருபையை போக்கடித்து விடாதீர்கள். வேதம் சொல்கிறது, கிருபையை போக்கடித்து விடாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் கிருபையை விட்டுட்டு ஆண்டவரே 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 என்று சொல்றாங்க. நான் தான் கிருபையை கொடுக்கிறேன்ப்பா காலை தோறும். பவுல் சொல்றார், அவர் கிருபை எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க. என் பலவீனத்திலே அவருடைய வல்லமை விளங்கும்படிக்கு அதை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன் சரீரத்தில் அந்த முள்ளு வைக்கப்பட்டிருக்குமானா, ஒருவேளை வியாதி வந்திருக்குமானா, ஒருவேளை உன்னால தாங்க முடியாத ரோகத்துக்குள்ளே நீ இருப்பானால் கிருபையை கூட்டி கொள்வார். சில வியாதிகள் குணமாக்கப்படும், சில வியாதிகளை கர்த்தர் அனுமதிப்பார் சரீரத்தில் இருக்கும்படி. ஆனால் சும்மா விட்ட மாட்டார். He will have grace, grace after grace. யோவான் 1:17 சொல்வது, கிருபையின் மேல் கிருபை. கிருபை குறித்து ஒரு பெரிய பட்டியலை எடுக்கலாம். இந்த கிருபைகளை கர்த்தர் எதுக்கு கொடுக்கிறார்? நமக்குள்ள இருந்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. ஜனவரி மாதம் 14, 15, 16 தேதிகளிலே திண்டிவனத்திலே ஒரு ஊழியத்தை நடத்தும்படிக்கு நான் போயிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜி சபையிலே ஒரு ஊழியத்துக்காக நினைத்தார். அந்த ஊழியத்துக்கு நான் போயிருக்கேன். முதல் நாள் கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போனேன். நான் தங்கியிருந்த போதவர் வீட்டுக்கு நாங்கள் தங்கியிருந்தோம். அதிகாலை 3 மணிக்கு எழுந்தேன். எழுந்திருக்கும் போதே என்னுடைய வயிறு சரியில்லை, மிகவும் போராட்டமாக இருந்தது. ஏதோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், எல்லாம் அப்படியே பார்த்தேன், என்ன செய்வது தெரியல. அடுத்த நாள் சனிக்கிழமை காலையிலும் கூட்டம், மாலையிலும் கூட்டம். என்ன செய்வது போகிறோம் தெரியல. அது ஒரு புது ஊர். காலையில பொழுது விடுந்த பிறகு என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒரு மாத்திரை வாங்கிக்குவாங்க. அது பொங்கல் நாள். அதுவும் அந்த நாள்ல ஒரு கடையை திறந்திருக்காரு. நல்ல வேலையா அங்க இருந்தவர் ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தவர். ஆகவே அவர் போய் ஒருத்தர் வீட்டை எழுப்பி கதவை திறக்க சொல்லி மாத்திரை கொண்டு வந்தார். மாத்திரை வேலை செய்யல. எனக்கு நேரம் வந்தது ஊழியம் செய்வதற்காக. என்ன செய்வதுன்னு தெரியல. சரீரத்தில் பலன் இல்லை. இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனுக்கு எது தெரியுமா பெரியமா? ஊழியம் செய்யும் போதே சாகுதுதான். ஊழியத்திலேயே சாகுறது தான் அவனுக்கு பெருமை. ஆமென் சொல்லுங்க. இயேசு சிலுவையில செத்தார். இன்றைக்கு ஊழியம் செய்யும் போது சாகுறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்காக நீ என்ன செய்தாய் என்று பரலோகத்தில் கர்த்தர் கேட்பாரா? நான் ஊழியம் செய்ய செத்தாண்டவர் என்று சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அட்லீஸ்ட் அதுவாவது சொல்ல முடியும். நான் என்னுடைய உடைகளை உடுத்திக் கொண்டேன். எழுந்து கூட்டத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். எழுந்து நிற்க முடியல. எப்படியும் எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். பாதி பிரசங்கம், முக்காவாசி பிரசங்கம் செய்தேன். அதன் பிறகு என் தலை சுத்த ஆரம்பித்தது. எல்லாம் இருளாய் போனது. என்னால் நிற்க முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். முடிந்த வரைக்கும் அந்த புல்பீட்டை பிடிச்சிக்கிட்டே அப்படியே பிரசங்கம் பண்ணேன். திடீரென்று தெரிந்தது, இதற்கு மேல் நிற்க முடியாது. திரும்பி பார்த்தேன், போதகர் உட்கார்ந்து இருந்தார்.
இங்க வாங்கன்னு சொன்னேன். ஒரு பாட்டு பாடுங்க, நான் வந்துடுறேன். போய் சேர்ல உட்கார்ந்து உட்கார்ந்துதான் தெரியும் என்ன ஆனது என்று தெரியாது. திடீரென்று பார்த்தால் என்னை சுத்திலும் என்னுடைய அன்பான பிள்ளைகள் உட்கார்ந்து இருந்தாங்க. பாஸ்டர் பாடிக்கிட்டே இருக்காரு. என்ன செய்வது தெரியல. திடீரென்று வாயில் வாந்தி 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 நிறுத்த முடியல. மூச்சியாய் போனேன். என்னை சுமந்து கொண்டு போயிருக்கிறார். என்னை கொண்டு போய் படுக்கையில படுக்க வைத்து 4 பாட்டில் ட்ரிப்ஸ் எல்லாம் முடிந்தது. திரும்பி எழுந்து பார்த்தேன், நிற்க முடியல. மாலை கூட்டத்துக்கு போதகர் வந்தா நான் சொன்னேன், 7:30 மணி வரைக்கும் பாருங்க, முடிஞ்சது நான் வந்துடுறேன், இல்ல நான் வரல. 7:30 மணி ஆனது, என்னால் எழுந்திருக்க முடியல. அப்பவும் வாந்தி, ஒரு பக்கம் வாந்தி, ஒரு பக்கம் டயரியா, எழுந்து நிற்க முடியல. என்னை ஆஸ்பத்திரிக்கு சுமந்து கொண்டு போனார். வழியெல்லாம் வாந்தி. அந்த ஆலயத்தை பார்த்துக் கொண்டே போகிறேன். ஜனக்கூட்டம் ஆலயத்தை நிரப்பி வெளியெல்லாம் இருக்கிறது. ஐயோ, என் மனம் உடைகிறது. இவ்வளவு ஜனம் ஓடி வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியல. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க முடியல. அங்கேயும் கொண்டு போனார். மீண்டும் ராத்திரி 1 மணி வரைக்கும் எனக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்னும் தெரியாது. காலை 3 மணி ஆனது. கண்களை விழுத்து பார்த்தேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. மீண்டும் எழுந்தேன். இன்றைக்கு எனக்கு பலன் தாக்குவாங்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு என்னை கொண்டு போனார். ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. அவருடைய மகிமை விளங்கியது. விசுவாசிகள் அலறியது. கர்த்தருடைய அபிஷேகம் ஜனங்களை வந்து நிரப்பியது. இறங்கி உள்ளே சென்று ஒவ்வொருக்காய் ஜெபித்து ஆவியிலே நடத்தும்படிக்கு கர்த்தருடைய பலனின் மேல் இறங்கியது. மாலை கூட்டம் அந்த இடத்தை அசைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பலவீனம், மறுபக்கம் தேவனுடைய வல்லமை. One side there is weakness, other side the power of God will be exhibited through you. பலவீனத்தை குறித்து நான் நேர்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை என்னை விளங்கும்படிக்கு ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரர்களாக இருந்து இன்றைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ? ஏன் எனக்கு இந்த பலவீனம்? ஏன் என் மனைவிக்கு இப்படி பலவீனம்? ஏன் என் பிள்ளைகள் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்? கவலைப்படாதீர்கள். The Lord's power will be exhibited. நீ போகிறதுக்கு முன்பதாக சுகமாவான். நீ கடனை நீட்டுவதற்கு முன்பதாக அவன் சுகமாக்கப்படுவான். அப்படிப்பட்ட தேவ வல்லமை உன்னிலிருந்து புறப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நேசிக்கிறேனே, கர்த்தருக்கென்று வாழ்கிறேனே, என் வாழ்க்கையில ஏன் என்று சொல்வீர்களா? உங்கள் வாழ்க்கையில தேவநாமம் மகிமைப்படும்படி. ஆமென் சொல்லுங்க. God will shake nations through you. பவுலுடைய பலவீனம் அநேகருடைய பாடுகளிலிருந்து குணமாக்கியது. பவுலுடைய பலவீனம் அநேகரை பலப்படுத்தியது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடியும். நேரம் முடிந்து போகிறதுனால் வாசிக்க கேட்போம். எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 10 முதல் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவுலின் போராட்டத்தை அறிந்திருக்கிறீர்களே. முதல் போராட்டம் துக்கத்தின் மேல் துக்கம். 2வது போராட்டம் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்தின் மேல் போராட்டம். 3வது போராட்டம் இதை தாண்டி ஒன்று இருக்கிறது. அது மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் இல்லை, அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. அது என்ன? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். பிசாசு ஒரு மனுஷனை விட்டு வைக்கிறதில்லை. உத்தமனாகிய யோபுவை விட்டு வைக்கவில்லை. தேவ சமூகத்தில் போய் நின்றான். நீங்கள் நான் என் மாத்திரம் அமைச்சர்